சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்றேன். நீங்க வீட்டுக்கு வாங்க. இங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க, நம்ம உடனே ஊருக்கு கிளம்பணும். ஜானு, நம்ம கிளம்புறோம்னு தாத்தா கிட்ட சொல்லி பேக்கெல்லாம் எடுத்து வை. சரிக்கா. யார் மேடம் அவங்க? பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி அவ்ளோ கேள்வி கேக்குறாங்க. லக்ஷ்மின்னு என்னோட எதிரி. அவளை தாங்கிக்க என்னாலேயே முடியாது. அவளால உன் கதி என்ன ஆக போதோ. மேடம், அவங்க வரதுக்கு ராத்திரி ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு அந்த வீட்டுக்கு போய் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வரணும்ல. சரி மேடம், குட் நைட். நீங்களும் போலாம் ராஜு. மேடம், எனக்கு ஒரு டவுட் மேடம். என்ன? மனிஷா என்னடான்னா மித்ராவுக்காக லக்ஷ்மி மேல கோவங்கிறதுனால இந்த பார்வதியை பிளான் பண்ணா. ஆனா உங்களுக்கு மனிஷா மேல கோவம் இருக்குல்ல, அப்ப நீங்க எதுக்காக மனிஷாவுக்கு உதவி செய்றீங்க? உங்களுக்கு தேவையானது லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் அந்த சேர்மன் சீட்டும். ஆனா மனிஷா இல்லல்ல. அப்புறம் மனிஷா உங்களை யூஸ் பண்ணிக்கிறான்னு கோவப்படுறீங்க. ஆனா நீங்களே மனிஷாவுக்கு ஹெல்ப் பண்றீங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மேடம். உங்களுக்கு வயசாயிடுச்சு ராஜு. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எப்படி திங்க் பண்றாங்கன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கூட எட்டாது. மனிஷாக்கு மித்ரா வேணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறா. ஆனா நான் மனிஷாக்கு உதவி பண்ணல. அப்படின்னா இந்த பார்வதி அரேஞ்ச் பண்ணது இதெல்லாம் என்ன மேடம்? உதவிதானே? இது உதவியா இல்ல பழி வாங்குறதான்னு போக போக உனக்கு தெரியும். அப்படின்னா இந்த பிளானால மனிஷாவுக்கு நஷ்டம் ஏற்படுமா? நான் ரொம்ப செல்ஃபிஷ் ராஜு. இந்த பிளான்ல என் ஒருத்திய தவிர எல்லாரும் நஷ்டம் அடைய போறாங்க. அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். போக போக பார்க்க தானே போறீங்க. என்ன பண்றதுன்னு காலையில பேசிக்கலாம். பயணம் பண்ணிட்டு எல்லாம் டயர்டா இருப்பீங்க. போய் தூங்குங்க. நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. யாருங்க ஃபோன் பண்ணது? லக்கியோட அம்மா. எனக்கு என் லக்கி வேணும் லக்ஷ்மி, வேணும். ப்ளீஸ் என் லக்கி எனக்கு வாங்கி கொடுத்துரு. என் உயிரை காப்பாத்து. லக்கிய பார்க்க வந்திருக்கேன். என் பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்காளாமே.
அன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருந்ததுனால என் குழந்தைய நான் விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் பொண்ணு எனக்கு வேணும். ரொம்ப யோசிக்காத மித்ரா, முதல்ல போய் தூங்கு. நாளைக்கு அந்த பார்வதியோட கையில கால்ல விழுந்தாவது சரி, லக்கிய கூட்டிட்டு போகாம நான் தடுக்கிறேன். லக்கி நம்மளுடைய பொண்ணு மித்ரா, அவளை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான் தான் இருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்கு போ. என்ன மனிஷா, நீ இவ்வளவு தூரம் சொல்லியும் மித்ரா கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல? நாளைக்கு லக்கி போக போறான்ற வேதனையில இருக்கா ஆண்டி. நம்ம இப்ப ரொம்ப பேசினா அழுதுருவான் போல இருக்க ஆண்டி. ஊர்ல லக்ஷ்மிய கட்டி பிடிச்சு அழுதான்ல, அப்படி உன்னையும் கட்டி பிடிச்சு அழுவான். ஆறுதல் சொல்ற வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். அந்த சீன்ல நாளைக்கு ஆண்டி. நாளைக்கு லக்கிய போக விடாம லக்ஷ்மியால தடுக்க முடியாது. லக்கி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மித்ரா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி அழுவான்ல, அப்போ நான் அவன் ஞாபகத்துக்கு வருவேன். லக்கிய பிரிக்கிறதும் நீதான், அப்புறம் மித்ராவுக்கு ஆறுதல் சொல்ல போறதும் நீதானா? அப்பதானே மித்ரா எனக்கு சொந்தமாவா? ஹே, ஓ, சரியு மேடம் சொன்ன மனிஷா மேடம் இவங்க தான் நினைக்கிறேன். மனிஷா, தூக்குல தொங்குற நேரம் ஆச்சுன்னு நீ போய் மித்ரா கிட்ட சொல்லு. யாருமா நீ? வணக்கங்க. வணக்கம். என் பேரு பார்வதி. ஓ, நீங்க தானா அது? உட்காருங்கம்மா. ஜானு, அவங்களுக்கு குடிக்க காஃபி கொண்டு வா. எனக்கு எதுவும் வேண்டாங்க. என் பொண்ணை கொடுத்தா நான் கூட்டிட்டு போயிடுவேன். அம்மா, அக்கா அக்கா அவங்க வந்திருக்காங்க. யார் ஜானு? லக்கியோட அம்மா அக்கா. பார்வதி வந்திருக்காங்க. லக்கியோட அம்மா வந்திருக்காங்களா? இவ்ளோ காலங்காத்தால வந்துட்டாங்களா? வந்ததுமே லக்கிய கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்கக்கா.